Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 mensuration example 7.29. A metallic sphere of radius 16 cm is melted and recast into small spheres each of radius 2 cm. How many small spheres can be obtained? So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய மெட்டாலிக் ஸ்பியரை 16 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மால் ஸ்பியர்ஸாக மாற்றுறாங்க. ஒன்று வந்து 2 சென்டிமீட்டர் வரும், கொஞ்சம் சின்ன ஸ்பியர்ஸை இந்த மாதிரி மாற்றுறாங்க. எப்படின்னா மெல்ட் பண்ணி 2 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொண்டு சர்க்கிள்ஸாக கொண்டு வராங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது எவ்வளோ ஸ்மால் ஸ்பியர்ஸ் வந்து அப்டைன் பண்ண முடியாது, எவ்வளோ ஸ்மால் ஸ்பியர்ஸ் கிடைக்கும்னுள்ளதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ இதனுடைய வால்யூம், இந்த பெரிய ஸ்பியருடைய வால்யூமை நீங்கள் வந்து குறைக்கிறீங்க, அதாவது மெல்ட் பண்ணும்போது வால்யூம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போ ரேடியஸ் ஹைட் எல்லாமே குறையும், ஏன்னா முன்னாடி படிச்சிருப்போம். அப்போது இந்த சாலிடோடைய வால்யூமெல்லாம் குறையும் பொழுது நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன சாலிட் வரும்பொழுது நம்மள அதில் வால்யூம் பெரிய சாலிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வரதுனால நம்ம இதை எப்படி எழுதலாம்னா வால்யூம் கண்டுபிடிக்க மாதிரி எழுதலாம். ஸோ வால்யூம் ஆஃப் பிக் ஸ்பியர் which is equal to n into volume of small sphere. ஸோ அப்போது பிக் ஸ்பியர்லேருந்து n டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர், இது டைம்ஸ் இதுதான் சின்ன ஸ்பியரு, இது n டைம்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த பெரிய ஸ்பியர் கிடைக்கும். மெல்ட் பண்ணி இதான் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன ஸ்பியர்ஸாக கொண்டு வராங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பியர்ஸ் கட்டுறது கொஸ்டின் பண்ணும்போது நம்ம என்ன தான் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்பியர்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூமோடைய பெரிய வால்யூம் வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், பிக் ஸ்பியர் அண்ட் இந்த சைட் ஸ்மால் ஸ்பியர். நம்மளுக்கு காமனாக வால்யூமோடைய ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr கியூபிக் யூனிட்ஸ். பொதுவாக நான் இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர் 16, இதை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது 4/3 π capital R cube, this will be 4/3 into 22/7 into 16 into 16 into 16. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் 4/3 πr cube. அகைன் இங்கே வந்து 4/3 into 22/7 into 2 into 2 into 2 வரும். 4/3 into 22/7 into 2 into 2 into 2. ஏன்னா வந்து இங்கே 2 சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஸ்பேஸ்குள்ள ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ அதனால் 2 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் பிக் ஸ்பியர்ன்றது இதுதான் அதோடைய வால்யூம். ஸோ 4/3 into 22/7 into 16 into 16 into 16, that's equal to n into 4/3 into 22/7 into 2 into 2 into 2. அப்போ என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாம் இது இந்த சைட் டிவைடில் வந்துடும், இந்த டைம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவைடில் வந்துடும். ஸோ 4/3 into 22/7 into 16 into 16 into 16 divided by 4/3 into 22/7 into 2 into 2 into 2னு வரும். இது கேன்சல், இது 8, அகைன் இது ஒரு 8 அண்ட் இது ஒரு 8. So n is equal to 8 into 8 into 8. So 8 into 8 64, n is equal to 64 into 8. So 64 into 8 வரும் 232 வருதா. So 48 வரும் 51. So 512 வரும். So therefore 512 spheres can be formed. அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.